அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். இதுதான் இந்த எண்கணிதம். இந்த எண்கணிதத்தை வைத்துக் கொண்டுதான் வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில், சீர் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்துக்கள். அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அதற்கு உண்டான ராசி, நட்சத்திரம், கிரகங்கள் என்னும் எழுத்தும் அனைத்தையும் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஒவ்வொரு கிரகத்தின் மீது எந்தெந்த கிரகத்திலே ஒளி படுகிறது என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கிரகம் எத்தனை, நட்சத்திரம் எத்தனை, பூதங்கள் எத்தனை என்பதெல்லாம் நான் இந்த எண்கணிதத்து மூலமாக, காட்டப்பட்ட எண்கணிதத்து மூலமாக கூறிக்கொண்டு வருகின்றேன். இன்று சந்திரன் மீது 7 எழுத்துக்கள். சந்திரன் மீது 3, 5, 8, 3, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்க 43. அதனுடைய விதி எண்ணானது 7. சந்திரன் மீது எந்த கிரகத்தில் ஒளி படுகிறது என்றால் அப்போ 7வது எண்கணிதம், 7வது எண் தான் சந்திரன் மீது படுகிறது. 7வது எண்கணிதத்தின் கிரகங்கள் சந்திரன் மீது படுகிறது. அப்படி படும்போது அந்த சந்திரனுக்கு முழு பலன் கிடைக்கின்றது. அந்த சந்திரனும் அந்த 7வது கிரகமும் ஒன்றுபட்டால் சில நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நெறிமுறையாக வாழக்கூடிய அளவுக்கெல்லாம் உண்டு. ஆனால் அது நாட்டுக்கு, உலகத்துக்கு, மண்ணுக்கு அது ஆகாதுங்கிறது இதனால் இல்லை. ஆனால் அந்த 7வது கிரகமும் இந்த சந்திரனும் நல்ல நிலையிலே ஒருத்தருக்கு ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற செல்வங்களும், எண்ணற்ற வாழ்க்கையிலும், படிப்பு போல வாழ்க்கையில் அந்த தொழில் என்ற கடைசியில் மறந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய தோற்றங்கள் எல்லாமே உருவாகி கொண்டு இருக்கும். அதனால் அந்த படிப்புங்கிறது அது பூ தான். அப்போ படித்தாதான் மனிதன் சிந்திக்க முடியும். ஓரளவு நாள் 12ஆம் கிளாஸும் முடிச்சிருக்கணும். இப்போ நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு 12ஆம் கிளாஸ் படித்தாதான் நல்லா சிந்திக்க முடியும். பல ஏடுகள் அது பிரட்டி எதுக்கு என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ள முடியும். அதனால் சந்திரன் மீது எந்த கிரகம் பட்டால் நன்மைகள் நடக்கும் என்பதெல்லாம் வரத்தான் சொல்ல முடியும். ஆனால் சந்திரன் மீது 7வது எண் படுகிறது. அந்த 7க்கு எத்தனை அது கிரகங்கள் என்ன என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது சந்திரன் மீது முழு பௌர்ணமி, வளர்பிறையெல்லாம் நல்லா திருப்தியாக இருக்கும். அப்படி ஒரு கணக்கு. ஆனால் சந்திரனுக்கு சொந்த வீடு கடகம். அந்த கடகத்திலேயே அந்த 7வது கிரகமும் புரிஞ்சிருந்தால் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும். அப்போ சந்திரன் தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது கூட நல்ல ஒரு மிகுந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தும் என்பதை இந்த எண்கணிதத்து மூலமாக நான் கூறிக்கொண்டு வருகின்றேன். அப்போது செவ்வாய் மீதுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6, 2, 3, 8, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 39. 9ஆல் வகுத்தாலும் விதி எண் 1 தான் வரும். விதி எண் 1. அந்த செவ்வாய் மீது எந்த கிரகத்தினுடைய ஒளியும் படாது. அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய கிரகங்கள். செவ்வாய்க்கு செவ்வாய் தான் ராஜா, செவ்வாய் தான் மந்திரி, செவ்வாய் தான் மிக பயங்கரமான வலிமையோடு இருக்கும். அது எப்போதுமே செவ்வாய் வலிமை குறைந்து பலகீனமடைந்து இருப்பதில்லை. எப்போதும் செவ்வாய் தனக்குத்தானே ராஜா அப்படிங்கிற கணக்கைத்தான் செவ்வாய்க்கு காட்டுகிறது. செவ்வாயோட மேலே
செவ்வாய் கிரகத்திலும் எந்த விதமான கிரகத்தில் ஒளி படுவதற்கு இல்லை. அது வேறு ரீதியாக படலாம். ஆனால் அது நேரடியாக செவ்வாய் கிரகத்தின் மீது வந்து பட முடியாது. எந்த கிரகத்து ஒளியும் படாது. அதாவது அது தானே ரசிக்கக்கூடியது, தானே அது பிரகாசிக்கக்கூடியது. அது பகல் கிரகம், இரவுக்கு பாதி பகலுக்கு பாதியாக சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து செவ்வாய் மீது அதோட எண்களை கூட்டினாக்கா 33, 37, அதையும் கூட்டினா 10, அதையும் 9 வகுத்துட்டா 1 தான். அது விதி என்கிறது செவ்வாய்க்கு விதி எண் 1. ஆனால் செவ்வாய் வந்து தமிழுக்கு கண்டிப்பாக அது முதல் கிரகம் தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. மற்ற கிரகம்லாம் என் பதிவில் வந்து அது நேரத்தில் கூற முடியும் ஒழிய எல்லா நேரத்துலையும் கூறிட முடியாது. அதனால் வந்து தமிழுக்கு வந்து முதல் கிரகம் செவ்வாய் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் பஞ்சாங்கப்படி சூரியன். ஆனால் இது தமிழ் என்கிறதுக்கு வந்து செவ்வாய் தான் முதல் கிரகமாக வருகிறது. சூரியன் மீது, அப்போ சூரியன் மீது சூரியனும் கூட்டினா அந்த எண்கிறத போட்டாலும் 6 தான் வரும். அதுக்கு விதியன் சூரியன் மீது அந்த எண்கிறத போட்டு கூட்டினாலும் அதோட விதியன் 6 தான் வரும். ஆனால் வந்து சூரியன் மீது 6 சூரியன் மீது 6 எழுத்து. அதுக்கு 3, 4, 2, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதோடைய விதி என்கிறது 6. சூரிய திசை 6 இல்லையா? அதனால் சூரியன் மீது, அப்போ சூரியன் மீது 6வது கிரகத்துடைய ஒளி படுகிறது. அதனுடைய வாசனை சூரியன் மீது 6வது கிரகத்துடைய வாசனைகள் படுகுது. அது ஒளியாகவும் வச்சுக்கலாம், அதை நாற்றமாகவும் வச்சுக்கலாம், அதை வாசனையாகவும் வைத்து கொள்ளலாம். அதனால் வந்து சூரியன் மீது எந்த கிரகத்தில் ஒளி படுது அப்படின்னால 6வது விதி, 6வது கிரகத்துடைய விதியின் 6வது கிரகம்தான் சூரியன் மீது சூரியனுக்கு வந்து பலன் தருகிறது, சூரியனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. அதனால் சூரியன் வருஷம் 6 வருஷம், அதுக்குன்னு அது சூரியன் வந்து 6வது இடத்துல வர கிடையாது. ஆனால் சூரியன் மீது அதன் விதியின் 6. அப்போ சூரியனுக்கு வந்து சூரியன் 6வது விதியின் சூரியனுக்கு பலன் தருகிறது. 6வது கிரகம்தான் சூரியனுக்கு வந்து சூரியனே ஒளி தான், சூரியனே ஒரு நெருப்பு தான், சூரியனே ஒரு பெரிய இது தான். ஆனால் அதுக்கு 6வது கிரகம்தான் அதுக்கு வலிமை கொடுக்கறது. ஆனால் வெயில் சரசரன்னு இறங்கும்போது மண்டையே சுடுங்கிறோம், மண்டையே புழக்கிறோங்க. அப்படிப்பட்ட ஒரு சூரியனுடைய கிரகத்துக்கும் ஒரு கிரகம் வழி கொடுக்கிறது, ஒரு கிரகம் வழிகாட்டு, அதே கிரகம் வழிகாட்டுகிறது, அதை சூரியனை பிரகாசிக்க வைக்கிறது அந்த 6வது விதியின் கிரகம்தான். ஆனால் வந்து சூரியனோட பஞ்சாயத்தை நம்ம ஜாதத்தை எடுத்துக்கிட்டால் சூரியனோட சந்திரன் சேர்ந்தா, சூரியனோட புதன் சேர்ந்தா, சூரியனோட செவ்வாய் சேர்ந்தா, சூரியனோட சனி சேர்ந்தா, சூரியனோட புதன் சேர்ந்தா, சூரியனோட கேது சேர்ந்தா, சூரியனோட ராகு சேர்ந்தா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்ல முடியும். அது போல தான். ஆனாலும் இந்த சூரியனை அந்த கிரகம் மறைச்சாலும் சரி, சூரியனை அந்த கிரகங்கள் விலக்கி வைத்தாலும் சரி, அந்த 6வது கிரகம்தான் சூரியனுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்துது. அதே பலம் குறைந்திருந்தால் அது பலகீனம் அடைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் வந்து சுக்கிரன் மீதுக்கு வந்து 6 எழுத்து. சுக்கிரன் மீது என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 6 எழுத்து, 6 எழுத்து, 5, 7 எழுத்துக்கள் சூரியன் மீது வருகிறது. அதனால் வந்து அந்த சூரியன் மீது அதுக்குரிய இது சுக்கிரன் மீதுக்கு வந்து 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு 5, 7, 2, 3, 6, 9, 9 அதுக்குரிய எண்கணிதம் கூட்டினாக்க 41 வருகிறது. அதனுடைய விதி என்கிறது 5. அப்போ சுக்கிரன் மீது 41 கழிச்சிட்டா 41 9 வகுத்துட்டா 5 தானே வருகிறது. அதுக்கு இங்கிலீஷ் யுவராஜி போல கூட கூட்டினாலும் விதியின் 5 தானே வருது. சுக்கிரன் மீது எந்த கிரகத்தினுடைய ஒளி படுகிறது அப்படின்னாக்கா 5வது கிரகத்தில் 5வது எண் ஒளியாக கொடுக்கிறது. 5வது கிரகம்தான் சுக்கிரன் மீது படுகிறது. சுக்கிரனோட இப்போ ஒளியை வச்சு தான் இப்போ ஜாதக கிரகங்களே கண்டுபிடிக்கப்படுகிறது. அதனால் ஒரு கிரகம் சேர்ந்துக்கிட்டு இருக்க கிடையாது. அந்த ஒளி தான், அந்த ஒளி எந்த கிரகத்தோட கிரகத்தோட எந்த ராசியில் இருக்குது அதை வச்சு தான் பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது. அதனால் வந்து சுக்கிரன் மீது, அப்போ 5வது சுக்கிரன் மீது, அப்போ 5வது கிரகங்கள் சுக்கிரன் மீது படும்போது அது சுக்கிரனும் அந்த 5வது கிரகமும் சேரும். ஒளியினால் ரசிக்கப்படுகிறது, ஒளியினால் மலர்கிறது, ஒளியினால் அது மறைஞ்சு போகுது. இப்படி தான் சுக்கிரன் மீது 5வது கிரகங்கள் வேலை செய்யுது.
ஜவுளி. அடுத்து வந்து ஜவுளி. ஜவுளி கடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஜவுளி. ஜவுளி கடை. ஜவுளி. ஜவுளி 3 எழுத்து. 3, 5, 8 ஜவுளிக்கு. அதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதினுங்கிறது 7. அப்போ ஜவுளிக்கு வந்து விதியின் 7. அது 7வது விதி எண்ணில் தான் ஜவுளி போய் கொண்டிருக்கு. 7வது விதி எண்ணில் தான் நடக்கிறது. அந்த 7வது விதி எண் என்பது நல்ல ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, நவீனமானது, நாளுக்கு நாள் நம்ம வளர்ச்சி அடையக்கூடியது. அது ஒரு கேந்திர எண்ணுன்னு பேர். 7வது விதிங்கிறது கேந்திரம். 1, 4, 7, 10 இதெல்லாம் கேந்திரம். அப்போ வந்து ஜவுளி என்பது கேந்திரம். கேந்திரங்கிறது ஜாலியானது, ரொம்ப அழகாக ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விதியின் ஜவுளி. ஏன்னா புது சட்டை, புது வேட்டி, புது ஜீன்ஸு, புது நைட்டி, பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு உட்காந்தா எப்படி இருக்கும், கேந்திரமாக இருக்கும். அதான் கேந்திரம் என்றால் அழகு, ஒரு அந்தாசாரம், அழகாக இருக்காங்க, நல்ல உடைகள் கட்டியிருக்காங்க, நாகரிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதான் 7வது விதி எண்ணை குறிக்கிறது. ஜவுளி 7வது விதி எண்ணை குறிக்கிறது. 7வது கிரகத்தில் இருக்கிறது. ரகங்கள். ரகங்கள் 5 எழுத்து. ரகங்களுக்கு வந்து எண்கிணகம் 3, 1, 8, 1, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 17 வருகிறது. அது விதி என்கிறது 8. ரகங்கள் 8 ரகமாக இருக்கலாம் 17 ரகமாக கூட இருக்கலாம். அந்த 17 வந்து எண்கிணமாக ஆக்கினாக்கா விதி எண் 8 வருகிறது. அப்போ 8 ரகம் 17 ரகம் என்று சொல்லக்கூடியது. அதனால் ஒரு துணிமணிலாம் எடுத்துக்கிட்டால் நல்லா நிறையா நிறங்கள் கொடுக்கப்படுகிறது. பச்சை எடுத்துட்டால் கிளி பச்சைங்கிறோம், மரப்பச்சைங்கிறோம், சாதா பச்சைங்கிறோம், ஒரிஜினல் பச்சைங்கிறோம், அசல் பச்சைங்கிறோம். பச்சையிலே எத்தனையோ விதங்கள் இருக்கு இல்லையா. பச்சைனாலே சில மரங்கள்லாம் பச்சை காட்டும், அது கருப்பு தான். அது மரத்துலேயே வந்து கருப்பு மரம்லாம் இருக்குது, கருப்பு இலையெல்லாம் இருக்குது. அதுபோல் ரகங்கள் 17. அது விதி என்கிறது 8. சரி, நான் வந்து அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எழுத வள்ளுவர். நான் வார்த்தை அடிப்படையில் உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.